ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 2ஆம் நிலை கிரிக்கெட் பயிற்சியாளரும் இலங்கை கிரிக்கெட் சபையின் முதல் நிலை கிரிக்கெட் பயிற்சியாளருமான JMM ரிஸ்வானோடு பேசி கொண்டிருக்கின்றோம். ரிஸ்வான், உங்களுடைய கிரிக்கெட் அகாடமியை பற்றி சொன்னீங்க, அதாவது கிரிக்கெட் பயிற்சி கல்லூரி ஒன்று நடத்துகிறதா சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஆரம்பிச்சு நான் இந்த கிரிக்கெட் அகாடமி ஆரம்பித்தது 2006 2006 ஆரம்பித்தது. காரணம் ஒன்று என்னென்னு கேட்டால், நான் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பித்தது ரிஸ்வான் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட். அது நான் எல்லா மீடியாலையும் செல்ல விரும்புகிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிதில்லை. இந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு தருவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சொல்லுங்கள். என்று கேட்டால், நான் ஸ்டார்ட் பண்ணது ரிஸ்வான் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் 2006 ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்க போகல எனக்கு சில கிரவுண்ட்ஸ் கிடைக்காது, சில கிரவுண்ட்ஸ் ப்ராக்டிஸ் தரமாட்டாங்க. ஏன் அந்த பேருக்கு? ஏன்னு கேட்டால் அந்த பேருக்கு. அப்போ ரிஸ்வான் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரை உண்டோ எனக்கு தெரியும் என்னத்துக்கு அவங்க தராத காரணம் உண்டு. அப்போ இதுக்கு எனக்கு தேடி பார்க்க டைமும் இல்லை. நான் அந்த கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்லேயே இருக்கிற நேரத்தில் தான் எனக்கு சில பேர் வந்து செல்கிறாங்க, ஈத்தான் காரணம்னு. அப்போ உங்களுக்கு கிரவுண்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் உங்களோட பேர், அந்த பேர் ரிஸ்வான் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அப்போ ராய் டைஸ் கிரிக்கெட் அகாடமி இருக்குது, நெல்சன் மெண்டில்ஸ் கிரிக்கெட் அகாடமி இருக்குது, லயனல் மெண்டிஸ் கிரிக்கெட் அகாடமி இருக்குது, துலிப் மெண்டிஸ் கிரிக்கெட் அகாடமி, சனத் ஜெயசூரிய ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட். இப்படி அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிளேஸ் மார்க்கில் போட்டு ஒரு கிரிக்கெட் அகாடமி வைக்கலும்டா, ஏன் எனக்கு வைக்கலான்னு நான் ஒரு கேள்வி கேட்ட சரிக்கு என்னையா எங்கே கேட்குறீங்க? போர்டில் கேட்குறேன். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு போர்டுக்கு சொந்தமான கிரவுண்ட் இன்சார்ஜஸ் மார்க்கிட்ட கேட்குறேன். அப்போ அந்த நேரத்தில் என்னைய சொல்கிறாங்க இல்லை இது சரி வராது, இது இல்லை, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் பேர் ஒன்று தாங்க. அதுக்கப்புறம் ஐலேக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் சொன்னார், ரிஸ்வான் சென்டர் ஃபார் கிரிக்கெட்னு வைங்க. அதுலேயும் ரிஸ்வான் வருது. அப்போ நான் சொன்னேன், சரி அதையும் வைப்போம். அப்பயும் சரி வரல. அப்பயும் நான் ஃபர்ஸ்ட் டூர் போகிறேன், ரிஸ்வான் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் 2006 சென்னை டூருக்கு நாங்கள் போகிறோம். 2009 நான் ஃபர்ஸ்ட் போகிறேன். அப்புறம் ரிஸ்வான் சென்டர் ஃபார் கிரிக்கெட்லேயும் நாங்கள் டூர் போனோம். அப்பயும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு நான் 2020 நான் பேரை மாற்றுறேன், ரீச்சர்ஸ் லங்கா சென்டர் ஃபார் கிரிக்கெட்னு போட்டு பேரை மாற்றி அகாடமியை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். 2019 இல்லாட்டி 20 சம்திங் அந்த இதில் ரீச்சர்ஸ் லங்கா சென்டர் ஃபார் கிரிக்கெட்னு பேரை மாற்றினேன். இது என்ன காரணம் என்னென்னு கேட்டால், ஏண்ட ஒரு நோக்கம் ஒன்று இருந்துச்சு, எனக்கு கிடைக்காதது நான் உருவாக்கின பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வெறித்தனம். அதில் தான் எனக்கு ஆரம்பம். அதுலேயும் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்கூல் கிரிக்கெட் அடிக்கல எனக்கு ஸ்விம்மிங் கிடைக்கல, நான் ஸ்கூல் கிரிக்கெட் அடிக்கல எனக்கு டர்ஃப் கிரவுண்ட் கிடைக்கல, டர்ஃப் மேட்ச் கிடைக்கல, டர்ஃப் ப்ராக்டிஸ் கிடைக்கல, இண்டோ எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்படி கிடைக்காத கிரவுண்ட்ஸில் எல்லாம் பேர்த்து நான் ஏண்ட ஆன் மணியை பேர்த்து புக் பண்ணி நான் ஏண்ட பிள்ளைகளுக்கு பேர்த்து நான் அந்த வாய்ப்பு எடுத்து கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஸ்கூல் கிரிக்கெட் அடிக்க போல், கிளப் கிரிக்கெட் அடிக்க போல் ஃப்ளைட்டில் பேர்த்து மேட்ச் அடித்த சந்தர்ப்பமே இல்லை. ஃப்ளைட்டில் பேர்த்து மேட்ச் அடிக்க ஏலாம். அதை நான் எடுத்து கொடுக்கணும்னு நான் இந்தியாவோட பேசி, இந்தியா கிரிக்கெட் போர்டோட பேசி, இந்தியா கிரிக்கெட் ஃபெடரேஷனோட பேசி, அந்த ஃபெடரேஷனில் இருக்கிற யாரை தொடர்பு பார்க்கணுமோ நான் உச்ச கட்டத்துக்கு பேசி இந்திய கிரிக்கெட் ஃபெடரேஷனில் இருக்கிற ஹைதராபாத் எம்பியோட நின்று பேசி தான் நான் இன்றைக்கு அந்த ரீச்சர்ஸ் ஸ்ரீலங்காவை பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே போய்த்து நாங்கள் மேட்ச் அடிக்கிறோம். இப்போ நாங்கள் 13ஆவது தரக்க போகிறோம். இது தான் என் அகாடமி ஆரம்பித்து செய்கிறதுக்கு ஒரே வைரம், வெறித்தனம். அது எனக்கு சக்ஸஸாக முடிஞ்சுக்குது. சரி. அப்போ இப்போ நிறைய இடங்களில் இந்த மாதிரி கிரிக்கெட் பயிற்சி நிலையங்கள் இருக்குது. நிறைய பயிற்சியாளர்கள், பயிற்றுவிப்பாளர்கள் கிரிக்கெட் வீரர்களை உருவாக்குவதற்காக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா அல்லது உங்களை தேடி பெற்றோர்களை வர வைக்கிறீங்க? இல்லை, என்னைய நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிரிக்கெட் அடித்தவங்க அவங்களுக்கு தெரியும் என்னோட ஸ்டாண்டர்ட் என்னென்னு. சில பிரின்சிபல், சில கோச்சர்ஸ், டீச்சர்ஸ் அவங்க எல்லாம் என்னைய கான்டாக்ட் பண்ணி கொண்டு வந்தால் நான் ஃபஸ்ட்டுக்கு அவர் எங்கள் ஊர், அவரோட பேர் என்ன, அவருடைய ஸ்கூல் என்ன, அது ஒன்று. அதாவது எனக்கு நடந்தே அவருக்கு நடக்கக்கூடாது என்று நான் ஃபஸ்ட்டுக்கு அவருக்கு போலே கொடுத்துடுவோம், நீங்கள் போல் பண்ணுங்கள். அவர் 2 போல் 3 போல் அவர் போடுற ஸ்டைலில் நான் புரிஞ்சுக்கொள்வோம் இவர் எந்த இதில் இருக்கிறாரு. அது அந்த கோச்சிட திறமை. அதாவது இவருக்கு இன்னும் பயிற்சி வேணுமா, இவர் எந்த துறையில் போடலாம், போலிங்கா பேட்டிங்கா, அதுவும் போலிங் எந்த சிச்சுவேஷனில், ஓப்பனிங், மிடிலா, இல்லாட்டி என்ன பழைய போலையா, ஸ்பின்னரா, லெக் ஸ்பின்னரா, ஃபாஸ்ட் பவுலரான்னு டிசைட் பண்ணாலும் எனக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸில் வரும். சரி. அப்போ இப்போ உங்களுடைய இந்த பயிற்சி கல்லூரியில்
சேர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் ஆசைப்படுகிறார். அவருடைய மகனையும் இலங்கை கிரிக்கெட்டில் விளையாட வைக்கணும்னு ஒரு பெரிய கனவோடு இருக்கிறார். அவர் மாதிரி ஒரு பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? அந்த பிள்ளை எத்தனை வயசில் அவரை கிரிக்கெட்டுள்ளுக்கு கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்கள 12 வயசு பிந்தினாலே அவங்கள கிரிக்கெட்டுள்ள கொண்டாட வேணும். 12 வயசு பிந்தினா 10 வயசு பிந்தினாலும் கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ எஜுகேஷனும் இந்த கிரிக்கெட்டும் ஒண்டா போகிற லெவலில் தான் நான் பேசுகிறேன். என்கிட்ட சில புள்ளிகள் எஜுகேஷன் கொஞ்சம் லோவாக இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸுக்குண்டே போகிறாங்க. எஜுகேஷன் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் 2 ஒண்டுக்கா போனால் தான் வெற்றி நிச்சயம். ஒன்று மட்டும் போய் வேலை இல்லை படித்தா மட்டும் போதா, ஸ்போர்ட்ஸையும் கொஞ்சம் போகணும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் இந்த வேலையில் படிப்பும் போகணும். இப்போ உதாரணத்துக்கு கிரிக்கெட் அடிக்கிறேன்னா, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அடிக்கிறேன்னா ஒரு இங்கிலீஷ் வேணும், அது வேர்ல்டு வைட். அப்போ அந்த இங்கிலீஷ் இந்த நாலேஜ் வந்து அந்த பிள்ளைக்கு போக வேணும். அதே மாதிரி மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஸ்டடீஸ், காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இந்த நாலேஜ் கொஞ்சம் அந்த பிளேயருக்கு இருக்க வேணும். அப்போ நான் அந்த பிள்ளையை எடுத்தேன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு கேட்குறேன் இவரோட இங்கிலீஷ் நாலேஜ் என்னன்னு. இப்போ எங்களுக்கு இங்கிலீஷால் பேசணும், சிங்களத்தால் பேசணும் எங்களோட. அப்போ நாங்கள் அந்த லெவலில் வரப்போகல தான் நான் அவரை ABCDன்னு நாங்கள் வென் பண்ணி நாங்கள் அவரை பார்க்குறோம். அவருக்கு படிப்பு இல்லை, படிப்பில் அவர் லோவாக இருக்கிறாரு, கிரிக்கெட்டில் நல்லா திறமையாக இருந்தாலும் நாங்கள் அவரை படிக்கிறதுக்கு உற்சாகம் நிறைய கொடுக்குறோம். எங்களுக்கு ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் செய்கிறதுக்கு, இங்கிலீஷ் கோர்ஸ் செய்கிறதுக்கு, அவரோட ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு எல்லாமே நான் அந்த வாய்ப்பெல்லாம் வச்சு தான் இருக்கிறேன் என் அகாடமியில். இது நிறைய ஒரு அகாடமியில் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களோட அகாடமியில் நாங்கள் அப்படி வச்சிருக்கிறோம். அப்போ உங்களுடைய இந்த பயிற்சி கல்லூரியில் சேர்வதற்கு வந்து அது உங்களோட தனிப்பட்ட விடயங்கள், அதில் பகிரங்கப்படுத்த முடியாது, கட்டணங்கள் எல்லாம் இருக்குது, இல்லை அதை பகிரங்க சொல்ல முடியுமா? இல்லை, எங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து 2500 தான் நாங்கள் ஃபீஸ் எடுக்கிறது. மற்ற கோச்சஸ் அது எல்லாம் 10-12 எடுக்கிறது. என்கிட்ட எங்களுக்கு சில பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம். அதை வச்சு தான் நாங்கள் அந்த டிசைட் போகிறேன். வேறு அட்மிஷன் ஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த அட்மிஷன் ஃபீஸில் நாங்கள் வந்து ரிச்சஸ் லங்கான்ற ஒரு ஐடி ஒன்று கொடுப்போம், ஒரு டிஷர்ட் ஒன்று கொடுப்போம். அந்த டிஷர்ட் எடுத்து தான் வர வேணும். அதே மாதிரி அவர் ஹேர் கட் பண்ணி ஒரு டீசெண்டாக வர வேணும். அதே மாதிரி டீசெண்டாக போகணும். என்று கேட்டால் நாங்கள் புக் பண்ணுறது எங்களோட அகாடமியில் தான் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்விம்மிங் இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் bowling ட்ரில், பேட்டிங் ட்ரில் எல்லாமே இருக்குது. மற்ற அகாடமியில் நான் காண்றில்லை. எனக்கு இப்போ ஒரு 46 இயர்ஸ் ஆகுது. ஒரு கோச்சஸும் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு ஒரு 1 hour வென் பண்ணியது காணலை நான். இது நான் ஏன் கோத்தில் செல்கிற காரணம் வந்து இது கிரிக்கெட் போர்டு இந்த லோ கொண்டாட வேணும், ஸ்கூலுக்கு கொண்டாட வேணும். பிரின்சிபல் மார்க்கில் இன்ட்ரெஸ்ட் குறவு காரணம் அவங்களோட சேராக பாதுகாக்கிறதுக்கு என்ன தான் இருக்கிறாங்க தவிர அந்த ஸ்கூலில் இருக்கிற பல திறமையான ஆட்களை உருவாக்குற ஐடியா இல்லை. அதை உருவாக்கி அவங்கள வெளிநாட்டு, இப்போ உதாரணம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு மட்டும்தானேலும் ஃப்ளைட்டில் போய்த்து மேட்ச் அடிக்க, வேறு யாருக்குமே இல்லை. ஆனால் இலங்கையில் நாங்கள் 13வது டீம் போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் 29th நாங்கள் அண்டர் 17 டீம் ஒன்று எடுத்துக்கொண்டு பெங்களூர் சென்னை பேத்து 52nd ராஜீவ் காந்தி டூர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இந்த வாய்ப்பு யாருக்குமே இல்லை ஸ்ரீலங்காவில். அப்போ அதாவது இலங்கையிலே ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று இப்படி இந்தியாவில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் தொடருக்காக இலங்கையில் உள்ள பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் ட்ரெயின் பண்ணி. அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு விஷயம். இது வந்து கிரிக்கெட் போர்டு செய்ய வேண்டியது. அப்போ கிரிக்கெட் போர்டும் இப்படி செய்கிறாங்களா? இல்லை, கிரிக்கெட் போர்டு அப்படி செய்கிறாங்க இல்லை. இப்போ கிரிக்கெட் போர்டு பார்க்க போனால் எங்களோட வீட்டில் ஒரு கிரிக்கெட் போர்டு இருக்குது. எங்களோட வீட்டில் ஒரு கிரிக்கெட் போர்டு, என் ஆஃபீஸில் ஒரு கிரிக்கெட் போர்டு செய்கிற வேலையை தான் நான் செய்கிறேன். நான் அந்த புள்ளிகளுக்கு டாக்குமெண்ட் எடுக்கிறேன், புள்ளியோட பெர்மிஷன் லெட்டர், நாங்கள் கன்ஃபர்மேஷன் லெட்டர் எடுக்கிறோம், அங்கே இன்விடேஷன் கொண்டு வர வைக்கிறோம், இந்தியா எம்பசியோட பேசி இந்தியா எம்பசியில் வந்து பெர்மிஷன் லெட்டரை கொடுக்குறோம், டூரை போகிறோம், டூர் பேத்துட்டு வாரம், அந்த புள்ளைக்கு சர்டிஃபிகேட்ஸ், அந்த புள்ளைக்கு இன்டர்நேஷ்னல் டூர் எக்ஸ்பீரியன்ஸ், குட் ஹோட்டல், குட் ஃபுட் அண்ட் குட் கிரவுண்ட், டே நைட் மேட்சும் அடிக்கிறோம். நாங்கள் இந்தியாவில் போய் டே நைட் மேட்ச் அடிக்க கஷ்டம். என்று கேட்டால் அது டே நைட் மேட்ச் அடிக்கிறேன்டா கிரிக்கெட் போர்டு அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், டர்ஃபை செய்ய வேணும், ஹை ரேட் போகும். நாங்கள் பெங்களூரில் போய்த்து 4 மேட்ச் 5 மேட்ச் நாங்கள் டே நைட் மேட்ச் அடிக்கிறோம், ஹைதராபாத்தில் அடிக்கிறோம். இப்படி வாய்ப்பு நிறைய இருக்குது. அது இவ்வளோ வாய்ப்பையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு வழங்கி அந்த பிள்ளை எப்படியாவது கிரிக்கெட் துறையில் வந்து முன்னாடி முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை பட்டிருக்க காரணத்தினால இனி வரும் பிள்ளைகளையும்
நீங்கள் நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர போகிறீங்க. அப்போ நல்ல நிலைக்கு கொண்டு வர போகும்போது நீங்கள் ஏராளமான தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இதே மாதிரி தடை ஒன்றை நீங்களும் சந்திச்சிங்களா? ஓ, அது ஒன்று இல்லை, பல தடங்கள் சந்திச்சு இருக்கிறேன். நிறைய பேருக்கு ஒண்டிக்கு ஜெலஸ். ரெண்டாவது சில விடத்தோள்ள இருசியாத்தனம் ஒண்டிக்கு, அது என்னையோட பேசிக்கொண்டே என்னையோட கதைச்சு கொண்டே இப்படி செஞ்சு கொண்டே இருசியாத்தனம் பண்ற ஒரு பொறாமைத்தனம். அதாவது இந்த துறையில நீங்க முன்னோக்கி செல்றீங்க. ஓ, ஏன்னு தெரியா. ஆனா நான் சின்னத்துலேருந்தே என் கிரிக்கெட் பிளட், அந்த கிரிக்கெட் பிளட்ல தான் நான் போறேன். எனக்கு பல தடைகள் அம்பு எல்லாம் அடிப்படத்தான் செய்யுது. நான் ஒன்றையுமே பார்க்கறது இல்லை. நான் இந்த கிரிக்கெட்டுக்காக வேண்டி நிறைய போலீஸ் துறையில் பேத்தும் கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சிஐடியில் எனக்கு இன்கொயரி வந்துச்சு. நிறைய வீட்டுக்கும் வந்தாங்க, வீட்டுக்கும் வந்து சர்ச் பண்ணினாங்க. இப்படி நிறைய ப்ராப்ளம். டூர் போக்கல, இவர் என்ன இந்த டூர் போகிறாரு, யாரோட மேட்ச் அடிக்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாமே நான் ஒன்றுக்கும் இது பண்ணாமல் தான் பேத்துக்கொண்டே போகிறேன். சரி, நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. ரிஸ்வானோடு தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.